படத்தை பார்க்க நிம்மதி இல்லை. ஒரு தாயகத்தை சிங்கள பௌத்தமயமாக்குவது கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய தடைகளையும் தாண்டி தான் வந்து இங்கே இருக்கிற ஒரு பாவன பவனியை எல்லா ஊர்களுக்கும் வந்து காண்பிச்சு என்னென்ன வழிகளை வந்து அனுபவிச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லி கடைசியாக வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க. கனடாவில் அமைஞ்சிருக்கிற நினைவு தூபியை இங்கே வந்து காட்டியிருக்காங்க. வரலாறு திட்ட தெளிவாக ஆவணப்படுத்தி உள்ளது. தமிழின அழிப்பில் பிரித்தானிய காலனித்துவத்தின் வகுபங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரித்தானிய காலனித்துவம் தனது பேரரசின் புவிசார் நலன்களுக்காக வணக்கம். இது தமிழோட தரணியில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாத் அண்ட் கேஜி தேவா. ஓகே, வீடியோவின் ஆரம்பத்திலே வந்து 2009 மரணித்த பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து எங்களோட சார்பிலான அஞ்சலிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம். இன்றைக்கி வந்து முக்கியமான நாள் என்ன நாள் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இலங்கையில் வந்துட்டு சிவிலியன் பார், அதாவது வந்து உள்நாட்டு போர் முடிவடைஞ்சு 16 வருடங்கள் வந்து பூர்த்தியாகிவிட்டது. ஸோ அந்த இந்த 16 வருடத்துக்கு முன்னால் வந்து அந்த போரை வந்து முடிவடை செய்கிற பிரகாரம் வந்து பெரிய யுத்தம் ஒன்று நடந்து முடிஞ்சது. அதில் லாஸ்ட்டாக நிறைய எக்கச்சக்கமான பொதுமக்கள் வந்து இறந்துருந்தாங்க. அவங்கள நினைவு கூறுற முகமாக வருடம் வந்து முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் ஒரு நினைவேந்தல் செய்யப்பட்டு நினைவஞ்சல் வந்து பொதுமக்களால் செய்யப்படுறது வழக்கம். ஸோ அதே மாதிரி இவ்வருடம் வந்து இந்த ஒரு நினைவேந்தல் நடக்குது. நம்ம உண்மையில் வந்து மே 18 சொல்லி சொன்னால், ஸோ இலங்கை தமிழர்களுக்கும் இலங்கையிலேருந்து வெளிநாடுகளில் போய் இருக்கிற புலம்பெயர் மக்களுக்கும் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட வந்து நாங்கள் 3வது வருஷமாக இந்த காணொலி வந்து அப்லோட் பண்ணுறோம். ஆனால் வந்து இன்னும் நிறைய பேர் தெரியாதவங்க யாராச்சும் பார்த்தாலும்ன்றதுக்காக தான் நாங்கள் வந்து முழு விளக்கம் சொன்ன நாங்கள் வந்து என்னத்துக்காக வந்து இது செய்கிறாங்கன்னு சொல்லி. ஓகே, இப்போ உண்மையில் வந்து நாங்களும் பலிக்கூட்டம் போகிறதுக்காக வந்து நம்ம போயிட்டு இந்த வருஷம் எப்படி நடக்குது அது வந்து நாங்களும் இதில் கலந்து கொள்ளணுன்றதுக்காக தான் வந்து நாங்கள் நான் சொன்ன மாதிரி நேற்றைய காலங்களில் சொன்ன மாதிரி வந்து இறந்தவங்க நம்மளோட ரத்த சொந்தங்கள் தான். ஸோ அவங்களுக்கு கணிதஞ்சலி சரித்திர மூலமாக வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து இதுவாக வந்து வழக்கம் நினைவு தெரிஞ்சு நாங்கள் வர ஆரம்பிச்சதுக்கு இப்போ வந்து ஒவ்வொரு வருஷம் வாரினாங்க. ஸோ இந்த வருஷம் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் அங்கே தான் போகிறோம் கண்டிப்பாக வந்து. ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு நினைவேந்தல் வந்து நடத்துறதுக்கு முன்னால், அதாவது மே 18 இந்த நினைவேந்தல் நடந்தாலும் மே 15 முள்ளிவாய்க்காலில் அந்த டைமில் எல்லாரோட உயிரையும் வந்து காத்துக்கொண்ட உணவாக இருந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி அப்படிங்கிறத வந்துட்டு 15 ஆரம்பிச்சிருவாங்க எல்லா ஊர்களையும் வந்து கொடுக்கறதுக்கு. ஆனால் கடைசி அன்னைக்கு, அதாவது 18 கடைசி அன்னைக்கு வந்துட்டு போகிற வழியில் நிறைய இடங்களில் வந்து அந்த இடத்துக்கு போகிறவங்களுக்காக வேண்டி இந்த ஒரு நினைவு கஞ்சியை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதிலேருந்து நிறைய பேர் ஒரு ஊரில் இருந்து பவனியாவெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு வந்து சேருவாங்க. அப்படி பல விஷயங்களையும் வந்து நம்ம போகிற வழியிலையும் பார்த்துக்கொண்டு அப்படி இடத்துக்கு வந்து போகலாம். கண்டிப்பாக வந்து வீட்டை பார்த்துக்கலாம். இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்துட்டு 2 வீதியோரம் 2மா வந்துட்டு இப்படி துர்க்க தினத்தை அனுஷ்டிக்கிற மாதிரி அலங்கரித்து அந்த ஒரு இடங்களில் வந்துட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொரு ஊரையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணி அந்தந்த ஊரில் வந்துட்டு கொடுத்து கொண்டிருப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு டைமுக்கு அப்புறமா வந்து இங்கேருந்து பேரணியாக வந்து மறுபடியும் அவங்க வந்து நினைவேந்தல் இடத்துக்கு வந்து சேருவாங்க. இது வந்து விசுவமடுக்குரியது. இந்த இடம் அது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுக்குடியிருப்பு மெயின் யங்ஸன். ஸோ யங்ஸன்லேயும் வந்து ஒழுங்கு செய்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு வந்துட்டோம். ரோட்டோரம் இடத்துல வந்து கஞ்சி காய்ச்சி கொள்கிறாங்க. மெயினாக சொல்லப்போனால் நாங்கள் வரும்போது ஒரே இடத்த மட்டும் மென்ஷன் பண்ணி காட்டியிருந்தோம். அதாவது வந்துட்டு விசுவமடு பகுதியை மட்டும் காட்டியிருந்தோம், வீதியோரம் வந்துட்டு கஞ்சி காய்ச்சிருது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் அண்டின ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து அந்த வீதியோரம் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வாகனத்தை வந்து நாங்கள் ரொம்ப தூரம் வந்து பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். காரணம், இந்த பக்கங்களுக்கு வந்து வாகனத்தை கொண்டு வந்தோம்னு சொன்னால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். வாகனமே வந்து எடுக்க முடியாது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் உள்ளே போகணும்.
இப்போ இன்றைக்கு அதாவது நேற்று ஒன்றுமே இல்லாத டைமில் வந்து பார்த்துட்டு போனீங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. சரி பார்த்தீங்கன்னா வியந்து போயிடுவீங்க பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்தப்போ நாங்களும் வியந்துட்டோம். இந்த அளவுக்கு இவ்வளவுக்கு மக்கள் வந்து இந்த இடத்துல கூடுவாங்களான்னு சொல்லி வந்து தெரியாது எங்களுக்கு. நான் வந்து கொண்டிருக்காங்க 9 மணி. போன வருஷம் எல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க போல நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்தியன் ரைடர்ஸா அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பாட்டுகளை கொஞ்சம் ஓகே. என்னென்னு சொன்னால் இப்போ இங்கேருந்து உள்ளே போனால் நம்ம பேசுகிறது வந்து சத்தியமாக வந்து விலங்காது நினைக்கிறேன். விலங்கா என்ன சொன்னால் விலங்கா என்ன சொன்னால் அங்கே ஃபுல்லாக வந்து மியூசிக் போய்கொண்டே இருக்கும். அந்த நினைவு பாடல்கள் வந்து போய்கொண்டே இருக்கும். ஆகையினால நம்ம பேசுகிற எதுவுமே வந்து அங்கே கேட்காது. ஸோ பேசுகிறதுலாம் வந்து இந்த இடத்துல வந்து பேசி கொண்டால் மட்டும்தான் முடியும். நேற்றே வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் வந்து இங்கே வந்து தாகசாந்தி நிலையங்கள் இங்கே வாரவங்களுக்கு மதியத்தில் அந்த ஒரு வேளை பசியாடுறதுக்கான உணவு கொடுக்குறதுலேருந்து சகலமே வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கேருந்து ஆரம்பமாகுது. அங்கேருந்து முள்ளிய கல்கஞ்சி அண்ட் இங்கேருந்து பனிஸ் அப்படியான சாப்பாடுகள் வந்து கொடுத்துக்கொள்வாங்க. அண்ட் அங்கால ஐஸ்கிரீம் அப்படி சேர்த்து பல அதாவது தாகசாந்தி நிலையங்கள் இந்த நியூஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நிறைய சர்ச்சைகள் வந்து போய்கொண்டிருக்கு இந்த நியூஸ் சம்பந்தமா. ஸோ அதை வந்து இடத்துல வந்து வெளிப்படுத்தி காட்டியிருக்காங்க. அதாவது கனடாவில் அமைஞ்சிருக்கிற நினைவு தூபியை இங்கே வந்து காட்டியிருக்காங்க. ஓகே. இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனர்கள் வந்து இருக்கும். ஸோ அந்த பேனர்லாம் வந்து நாங்கள் க்ளோஷப்பில் வந்து காட்ட இயலாது. சொன்னால் ஏன்னா எங்களை யூடியூப்ல அந்த ஒரு அனுமதி கிடையாது. ஆகையினால அதை வந்து க்ளோஷப்பில் வந்து காட்டிக்கொள்ள முடியாது. மரியாதையை நாங்கள் கொடுப்போம். நேற்றைய வீடியோவில் வந்து சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு நிறைய ஜனங்கள் வந்து ஒன்று கூடுவாங்க அப்படி சொல்லி. ஆனால் இப்போ பார்க்கும்போது ஒரு அளவுக்கான ஜனங்கள் தான் பார்ப்பீங்க. நாங்கள் ஏலியா வந்துட்டோம். இனி டைம் போக போகத்தான் வந்து அநேகமானவர் வந்து வருவாங்க. ஸோ இப்போ தான் வர தொடங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த பக்கம் பேருந்துகள், இந்த பக்கம் காருன்னு சொல்லி நிறைய வாகனங்கள். கலந்து எங்கள் மண்ணில் காணாமல் போனோர் நிலை பெரிய பிஞ்சு அந்த கண்டை இல்லமென்றும் நெஞ்சில் சதஞ்சு கண்ட கண்ட இல்லமென்றும் நெஞ்சில் சதஞ்சு கையில் கொடுத்த உறவு ஆயிலும் கரையுதிங்கே நீதி நின்றதம்மா கண்ணை மூடி நின்ற யார் தடுப்பார்? உடலெங்கும் காயம் மருந்திடுவது எதற்கு? உயிர் போதும் உடலே அது போதும். கட்டவும் மருந்தில்லை, கழுவவும் நீரில்லை. நந்திக்கடல் சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரைக்கு எப்படி போகிறது. இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு அஸ்தி கரைக்கிற நிகழ்வு வந்து நடந்திருக்குவாங்க. அண்ட் வந்து நாங்கள் முதலாக இங்கே வரும்போதெல்லாம் வந்து இந்த வேலிகள் எதுவுமே அடைக்க இல்லைண்ணே. இந்த வேலிகள் எதுவுமே அடைக்கல, திறந்த வழியாக இருந்தது. நிறைய அடையாளங்கள் இருந்தது. முக்கியமாக வந்து எல்லா இடங்கள்ல இருந்து வெட்டிக்கலோவில் இருந்து கூட பஸ் எல்லாம் வந்திருக்கு. இது யாழ்ப்பாணம் முத்தையங்கட்டுல இருந்து வருது. வன்னிக்குளங்கள்
ஸோ முத்தையங்கட்டிலேருந்து இப்போ கடல் பக்கம் போகிறாங்க, போயிட்டு தான் வருவாங்க போல இருக்கு. அதே மாதிரி மட்டக்களப்புலேருந்து 2-3 பஸ்ஸு கிட்ட வந்து வந்திருக்கிறாங்க இங்கே. ஏன்னு சொன்னால் அந்த இறுதி போரில் வந்து இங்கே இருந்தவங்க, இந்த இடத்துக்குள்ளே மாட்டிக்கொண்டவங்க வந்து மட்டக்களப்புலேருந்து, திருவண்ணாமலைக்காரங்கள்லேருந்து, அந்த வடகிழக்குலேருந்து அநேகமான பேர் வந்து இதுக்குள்ளே மாட்டிக்கொண்டவங்க. ஏன்னு சொன்னால் அந்த ஒரு பாதுகாப்பு வளையம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் வந்து இந்த ஒரு இடத்துக்கு முகாம் மாதிரி வந்தவங்க. முதலாக நாங்கள் இதுக்குள்ளே வரைக்குள்ளே பார்க்க அந்த எப்படி சொல்கிறது, அப்பயும் அந்த நிலையில் இருக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முந்தி வந்து இப்போ இந்த வேலியெல்லாம் அடைச்சி ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்களா இந்த மேடு பள்ளங்கள் அப்படி பங்கர் அடிச்சு அந்த இது இடம் இல்லை இருந்தவங்க செல்லுகளுக்கு பயந்து அதில் பள்ளங்கள் அப்படி இருக்குல்ல. ஓ இது ஃபுல்லாக ஆக்கள் தான் இருந்து கொண்டு லாஸ்ட்ல அந்த லாஸ்ட்டில் இருந்தாக்கள் வந்துட்டு இப்போ இந்த இடத்துலாம் கொண்டு போய் அவங்கள புதைச்சி அடக்கம் பண்ணணும் வேண்டி இல்லை, அவசரத்துக்கு அவடத்துல ஓ அதில் மூட்டிட்டு போகலாம். அப்படி இது எல்லாமே இத்தனை பணங்கள் இருக்கு. அதான் உண்மையிலே சுடுகாடு என்றாலும் வந்து குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்கும், ஆனால் அது எல்லா இடத்துலையும் அடக்கம் செய்திருப்போம். முதல் தலைமுறைகள் அப்படிதான் இருக்கு. சும்மா பாப்போம் என்ன செய்யுது, ஒரு மாதிரி சிலுத்த மாதிரி உடம்பெல்லாம் பார்க்கல, நேரடியாக பார்க்க பிடிக்கும். வீடியோ பார்க்கறதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து வீடியோவில் வந்து வித்தியாசம். அதான் நிறைய விஷயங்கள் வந்து வீடியோவில் வந்து காட்ட இல்லாது. ஆனால் வந்து அம்மா நேரடியாக வந்து பார்க்குறாங்க. இப்போ வந்து உண்மையிலே எப்படி இருக்குன்றது வந்து அது பண்ணி அங்கே போவோமா என்னென்னு சொன்னால் அந்த கடற்கரையில் அந்த அஸ்தி கரைக்குது இந்த அதெல்லாம் உடஞ்சி இதஞ்சி சீட்டு எழுது. இப்போ அம்மா முன்னாடி இந்த இடத்துக்கு வரவே இல்லையா? இப்போ வரவே இல்லைம்மா, வரவே இல்லை. முதல் முறையாக வந்திருக்கேன். எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு மேபி 35 வருஷம் இருக்குமா நினைக்கிறேன். 35 வருஷத்துக்கு பக்கம் வந்து உங்களோட வருஷத்துக்கு நீங்கள் பிறந்ததுக்கு வரவே இல்லை. முதல்ல பார்த்தா உங்களோட வீடியோ தான் போன வருஷம். இப்போ நேரடியாக பார்க்குறேன் வந்து கிடைச்சிருக்கு, வந்திருக்கேன். பார்த்தீங்களா வாடகை எப்படி அந்த காலத்தில் யூஸ் பண்ணுறது இதுதான் என்ன கவச வாகனம் மாதிரி ஒரு வாகனம். மேலு வேலை கட்டி போட்டாங்க. கிளாஸ் எல்லாம் உடஞ்சி ஆரம்பத்தில் கிளாஸ் எல்லாம் இருந்து அதெல்லாம் இரும்பு கட்டிகள் அதெல்லாம். நாங்கள் வந்த நேரத்துக்கு நாங்கள் நினச்சிருந்தோம் அஸ்தி கரைக்கிறது வந்து முடிஞ்சிருக்கோம் அப்படி சொல்லி. பட் இல்லை, இப்போ வர்றவங்க வந்து லேட்டாக வந்து கூட இறந்தவங்க எல்லா பேருக்கும் வந்து அஸ்தி கரைச்சி கொண்டிருக்காங்க. ஸோ அந்த பக்கம் வந்துட்டு ஐயர்கள், அதாவது பூஜைகள் நடத்தப்பட்டு வர்றவங்க எல்லாருமே வந்து அஸ்திகள் கரைக்கலாம் அந்த சைடில். இப்போ அங்கே வந்து அஸ்தி கரைச்சிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர். இது வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த பிண்டம் தண்ணியில் எறிகிறது வந்து பிண்டம் கரைக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே வந்து 2 ஐட்டம் வந்திருக்கும் போல இங்கே அஸ்தி கரைக்கிறத பார்க்க. அந்த இருக்கிறத பார்த்தீங்களா என்னண்டு, அது ஒரு கப்பல் பரா 3 நீட்டு எந்த பிரச்சனை பார்த்தீங்க. ரோட்ல முன்னுக்குள்ள இந்த பிண்டம் கரைக்கிறாங்க. சில நேரத்தில் அந்த கப்பல் வந்து மறைஞ்சிருக்கிறது, ஏன்னா தண்ணி கூட இருந்து மட்டம் கூட இருந்து. ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா தெரியுது அந்த தொங்கல் வந்து அந்த தொங்கல் வரைக்கும். ஸோ இதோட ஸ்டோரி வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் சொல்ல வேண்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ணன் குரல்ல கண்டுபிடிச்சா நம்மட விரையில. ஆனா என்ன மாதிரி விரை எப்படி சோம் இருக்கிறீங்களா? ஓ நல்ல சோம் நல்ல சோம். யார் யார் வந்தீங்க? நான் தீவா. தீவா வணக்கம். வணக்கம். எங்க ஊர் வரல நம்மட அரே அரண்ணன் ராவணன். ராவணன் வரையில நேற்று வந்தவர். நேற்று வரையில. சரி சரி.
இப்போ வெளியிட்டு வந்திருக்கீங்க போல ரைட் ஓகே அப்போ ஓ சந்தீபம் ஓகே ஓகே நன்றி ஓகே சரி மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ திரண்டு கொண்டிருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக நிரம்பிட்டாங்க அண்ட் இந்த பக்கம் வந்து நிறைய மக்கள் வந்து வந்தவங்க இருக்கிறாங்க சொன்னால் அவ்வளோ பேருந்துகள் வந்து கொண்டு இருக்கு அத்தனை பேருந்துலையும் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இப்போ இருக்கிற அரசியல் கைதிகளை வந்துட்டு விடுதலை செய்ய கோரி வந்து இதை வந்து ஒரு விழிப்புணர்வாக பண்ணுறாங்க இருக்கு உடல் அள்ளி புதைக்க வழியின்றி திருப்பினார்கள் அவ்வளோதான் ரெண்டு கைவி அந்த நினைவு கொண்டு வராங்க வந்துட்டு அந்த வந்துட்டு அந்த பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மக்கள் வந்து இருக்காங்கன்னு சொல்லி இப்போ இன்னுமே வந்து கொண்டு இருக்கிறாங்களா ஆனால் இவ்வளோ ராஜ்யம் இவ்வளோ தூரங்கள்லேருந்து வர்றவங்களுக்கு வந்து இங்கே வந்து அந்த தாக சாந்தியிலேருந்து மதிய உணவுலேருந்து எல்லாமே ஏற்பாடு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு பக்கமே வந்து எல்லா பக்கங்கள்லையுமே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நினைவுகள் வந்து பேனரில் வந்து கொடுத்துருக்காங்க பட் நாங்கள் அது எதுவுமே வந்து காட்டவே முடியாது அண்ட் உங்களுக்கு தெரியும் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு வந்து நடக்கிறதுக்கு முன்னாலேயே வந்துட்டு வடக்குகளுக்கு வந்துட்டு பயணம் மேற்கொண்டு ஒரு வாகன பவனி ஒன்று வந்து அந்த நினைவுகளை வந்து காண்பிச்சு வருவாங்க ஸோ அந்த ஒரு வாகன பவனி வந்து இதுதான் வந்து அதே மாதிரி நாங்கள் க்ளோஸ்அப்பில் வந்துட்டு காட்டிக்கொள்ள முடியாது இந்த சைடில் வந்து காட்டிக்கொள்ளலாம் அண்ட் வந்துட்டு தெரியும் போன வருஷம் கூட வந்துட்டு திருகோணமலையில் ட்ரிங்கோவில் வச்சு வழிமறைச்சு நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து முகம் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்க ஆனால் வந்து இதில் இருக்கிற இந்த பிக் எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கிற நினைவு அதாவது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வளாகம் இருக்குது ஸோ அந்த வளாகத்துக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நினைவுகள்லாம் வந்து நிறைய தடைகளையும் தாண்டி தான் வந்து இங்கே இருக்கிற ஒரு பாவனை பவனியை எல்லா ஊர்களுக்கும் வந்து காண்பிச்சு என்னென்ன வழிகளை வந்து அனுபவிச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லி கடைசியாக வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க இங்கே நிறைய பேர் வந்து இருந்தாலும் அதில் சில பேருக்கு வந்து என்ன ஏது நடந்தது அப்படிங்கிறத எந்த ஒரு வரலாறும் தெரியாதவங்களாக இருப்பாங்க ஆனால் பல பேர் வந்து இதே இடத்துல வந்து மரணித்தவங்களோட சகோதரங்களா தாயா தந்தையா பிள்ளைகளா உறவினர்களாக வந்து இருப்பாங்க இந்த இடத்துல இருந்து உயிரோட திரும்ப போய் மறுபடியும் வந்து இந்த இடத்துக்கு வந்து அந்த வேதனைகள் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டமாக வந்துருக்கு பாருங்க திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் காரணமாக தமிழ் தேசம் படிப்படியாக அழிந்து வருகின்றது. இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக எழுந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான உரிமை போராட்டத்தினதும் விடியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு நின்றதற்கானது அடையாளமாகவும் உள்ள முள்ளிவாய்க்காலையும் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவினூடாக பிரதிநிதிகள் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையிலிருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது வெவ்வேறு அரசாட்சி பரப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒற்றையாட்சி அரசியல் அலகில் பெரும்பான்மையினரிடம் காலனித்துவம் ஆட்சியை கைமாற்றுகையில் தமிழ் இன அழிப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு திட்டத்தெளிவாக ஆவணப்படுத்தி உள்ளது. தமிழ் இன அழிப்பில் பிரித்தானிய காலனித்துவத்தின் வகுபங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரித்தானிய காலனித்துவம் தனது பேரரசின் புவிசார் நலன்களுக்காக ஸ்ரீலங்காவின் கேந்திரத்தன்மையின் முக்கியத்துவத்தை எப்போதுமே பெரும்பான்மையிடம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும். பிரித்தானிய காலனித்துவத்துடன் பரிசாக கிடைத்த ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பை
தமிழின அழிப்பிற்கான ஒரு கருவியாக ஸ்ரீலங்கா சுதந்திரத்தின் பின்னான அரசியல் வரலாற்றில் வலுவை பயன்படுத்தி தமிழர் தேசம் மீதான பெரும் போரை துணித்தது. அப்போரை மகாவம்ச இதிகாச வரலாற்று புனைவின் விவரணங்களுக்கு ஊடாக நியாயப்படுத்தி கொண்டது. இந்த வரலாற்று விவரணங்கள் ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி தன்மையை சரியென காட்டி ஏகதேச நாட்டை சிங்கள பௌத்த நாடாக கட்டமைக்க பூர்வீக தமிழர் தாயகத்தை அபகரிக்கின்ற அரசியல் செயற்திட்டத்தை முன்னெடுத்தது. 2009க்கு பிறகு இராணுவ முன்வலிப்பை பயன்படுத்திய கொழும்பு அதிகார மையத்தை கையகப்படுத்திய அரசாங்கங்கள் 2009க்கு பின்னர் பௌத்த மதத்தையும் அபிவிருத்தியையும் மென்வலுவாக பயன்படுத்தி தமிழர் மீதான அடக்குமுறையையும் தமிழரின் பூர்வீக தாயக பிறப்பான வடக்கு கிழக்கையும் தொடர்ந்தும் கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பிற்கூடாக அபகரித்து வருவதும் தமிழர் தாயகத்தை சிங்கள பௌத்தமயமாக்குவதும் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டில் ஏகதுருவ உலக ஒழுங்கிற்கான போட்டி பல முறைகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கும் போது ஏகதுருவ பேரரசு கட்டமைப்பானது தனது புவிசார் நலன்களுக்காக எந்த விலையையும் கொடுக்க தயாராக உள்ளதை அன்று முள்ளிவாய்க்காலும் இன்று பலஸ்தீனமும் வெளிக்கொண்டு வருகின்றது. தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை விழுமியங்களை தற்போதைய உலக ஒழுங்கிற்கு பொருத்தப்பாடற்றதாக கட்டமைத்து தமிழகத்தின் கூட்டு அரசியல் நம்பிக்கை மீதான உலகியல் போரை கட்டமைத்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது. தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை மீது தொடுக்கப்படும் போர் ஈழத்தமிழின் மொழிவெட்டாலில் சந்தித்ததை விட மிக கொடூரமான போர். இது தமிழினத்தின் கூட்டு இருப்பினதும் அதனது அடிப்படை பண்புகள் மீதும் தொடுக்கப்படும் போர். தமிழகத்தின் காவல் தெய்வமர்களையும் உயிரத்தின் உறவாக்கி வாழ்ந்து வடிந்த இனத்தின் உறவுகளையும் ஒருவனும் நெருங்கி அகமடுத்தும் செய்ய மறக்க முடியாதவர்களால் களமாடி விதையாடியவர்களையும் தீராத வரைக்கும் சுமந்தும் கொத்து கொத்தாக கொத்துடிக்கப்பட்ட பாச உணர்வுகளையும் நினைவேற்றி இப்போது பொதுச்சுடர் ஏற்றுகளை சம நேரத்தில் உறவுகள் தத்தமது ஒற்றை சுடர்களை ஏற்றுவார்கள். முள்ளிவாய்க்கால்
பாடல் நினைவு துடியின் இப்போது மதுமருமார்கள் மலரஞ்சலி செய்வார்கள். ஓகே, என்னென்னு சொன்னால் உண்மையில் திருவிழாவுக்குள்ளே போனால் கூட வந்து இந்த அளவுக்கு மக்கள் நெரிசலாக வந்து இருக்குமா சொல்லி வந்து தெரியாது. அந்தளவுக்கான மக்கள் வந்து வேறு வேறு ஊர்களில் இருந்து முத்தையங்கட்டு வேணுமா, முல்லைத்தீவுலா, மாங்குளம் வேணுமா, அதுக்கு அங்காலேருந்து நிறைய ஊர்கள் மட்டக்களப்புலேருந்து கிட்டத்தட்ட 3 பஸ்ஸு கிட்ட வந்து வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி திருகோணமலையில் எல்லாம் இருந்து வந்து பஸ்ஸுகள் வந்திருக்குது. அத்தனை பேர் வந்து ஏர்லி ஹவரில் கொஞ்சம் லேட்டாக தாமதமாக வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நிகழ்வுகள் எல்லாமே வந்து எந்த ஒரு குழப்பவிதமும் இல்லாமல் இனிது வந்து நிறைவு பெற்று முடிஞ்சுது. ஸோ அதனால் வேக வேகமாக எல்லாருமே வந்து போயிட்டுருக்குறாங்க. இதுக்குள்ளால் வந்து போய் சேருதுன்னு சொன்னால் கஷ்டம். ஓகே, நாங்கள் நேற்றே வந்து சொல்லியிருந்தோம் இன்னைய நாளில் வந்துட்டு இந்த மரக்கண்டுகள் கொடுப்பாங்க அப்படி சொல்லி. ஸோ இப்போ வந்து மரக்கண்டுகள் கொடுத்து கொண்டிருக்காங்க. தேசிக்கண்டு, கமுகங்கண்டு அண்ட் அதே மாதிரி தென்னங்கண்டு அப்படி சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளாக வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து மாவீரர் நாட்களில் வந்துட்டு இறந்த தங்களோட பிள்ளைகளுக்காக வந்து தென்னம்பிள்ளை வந்து கொடுக்கறது வளமை. ஸோ அதை மையப்படுத்தி தான் இன்றைக்கி இந்த கன்றுகள் வந்து கொடுக்குறாங்க.